ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டேபிள் டேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் போல் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏதாவது நேம் கொடுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயோ இல்லை நோட் பேட் எதுவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோட்டில் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ அந்த டேபிள் டேக்கான டேக் நேம் டேபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டேபிள். ஓகே, இப்போ அடுத்தது டிஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. டிஆர் அப்புறம் டிஹெச், டேபிளோட ஹெட்டிங். டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங். இது இங்கே போட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு 3 காப்பியை போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே, இப்போ இதுக்கு ஏதாவது நேம் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வேணாம், டி அப்படின்னா ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இது நம்ம மேலே கொடுத்தது டேபிளோட ஹெட்டிங். இப்போ கொடுக்க போகிறது டேபிளோட டேட்டாஸ் உள்ளது. அதனால ஷார்ட் ஃபார்மாக டிடின்னு ஒரு டேக் இருக்குது. இது நான் ஒரு 3 காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே, இதே அந்த டிஆர் டேக் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி ஒரு 3 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குனு சீக்கிரமாக டைப் பண்ணி கோடிங் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஏதாவது நேம் கொடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யார் பேரையும் கொடுக்க விரும்பல. அதனால் நான் சும்மா ஒரு பொருளோட நேம் அது மாதிரி கொடுத்துக்கிறேன். சும்மா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நேம் எப்போவுமே ஃபஸ்ட் நேமுக்கு நேராக ஏசர் அப்படின்னு என்ட்ராகும். லாஸ்ட் நேமுக்கு நேராக அது காலம் கீழே லேப்டாப் அப்படின்னு என்ட்ராகும். ஏஜுக்கு நேராக நம்ம ஏஜ் என்ன கொடுக்குறோமோ அது என்ட்ராகும். நம்ம பாட்டுக்கு வரிசையாக இந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. ஏஜ் லேப்டாப் அப்படின்னு வரிசையாக நம்ம கொடுத்துடக்கூடாது நேமு. அப்புறம் ஏஜுக்கு நேராக 25 கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். வேறு ஏதாவது பேர் எல்லாம் நேம் கொடுத்துக்கிறேன். ஹெச்பி இங்கே அப்புறம் லேப்டாப் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ஏஜ் 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சுமார் நேம் இது சும்மா ஏதாவது கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது வேறு நேம் கொடுத்துக்கணும். இப்போ இங்கே ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு லேப்டாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு ஏஜ் 35 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். அவுட்புட் பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இது மாதிரி வந்துடுச்சு. வரிசையாக காலம் இந்த ரோ அப்படின்னு வந்துடுச்சு. ஆனால் இதுக்கு லைன் எதுவும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம HTML ஸ்டைல் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. HTML ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்குது. அதை எப்போதும் போல் நம்ம அதை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு லைன் கொண்டு வரும். இப்போ மேலே போயிட்டு ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேமுக்கு டேக் நேம் அதெல்லாம் ஸ்டைல் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் ஸ்டைல்னு டேக் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், டேபிள் ஒன்று ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கும் போது டேபிள் யூஸ் பண்ணோம். டிஆர் டிஹெச் டிடி இது 3த்துக்கும் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். தனித்தனியாக போட்டால் லேட் ஆகும். இது 3த்துக்கும் ஒரே இதாக பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்டர் கொலாப்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா கொலாப்ஸாக இருக்கும். கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அது தானே ஆர்டர் ஆகிக்கும். பார்டர் எனக்கு 1px சாலிட் பிளாக்காக இருக்கணும். அது பார்டர் லைன் இருக்குங்களே, அந்த லைன் எனக்கு சாலிட் பிளாக் அப்படி இருக்கணும். அங்கே 2px கூட கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ மொத்தமாக இருக்கணுமோ அதுக்கு அவுட்புட் பாருங்கள். சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, 1pxயில் சாலிட் பிளாக்கில் இருக்குது. 2px கொடுத்தாலும் மாறும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ நான் 2px கொடுக்குறேன்.
2px. இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக தெரியும் லைன், பார்த்தீங்களா? திக் ஆகிடுச்சு லைன். இதே மாதிரி தான். இப்போ இந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது ரொம்ப, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பேடிங் யூஸ் பண்ணுறேன். பேடிங் வந்து ஒரு 20 ஒரு 40 போட்டுக்கிறேன். 40px நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா பெருசாக வந்துடுச்சு. நீங்கள் ஏதாவது உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபாண்ட்டு சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 25 அப்படி இருக்கணும் அப்படின்னா 25px அப்படின்னு கொடுத்துட்றேன். பார்த்தீங்களா பெருசாக இருக்குது, நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பேடிங்கை கொஞ்சம் சின்னதாக வைக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து விட்த்து, அதோட அகலம் எவ்வளோ பெருசு, அதோட மேக்ஸ் வித் எவ்வளோ இருக்குன்னா 90, ஒரு 100 வேணால் 90% போதும். 100%னால் ஃபுல்லாக கவர் ஆகி வெளியில் போயிடும். அதனால் 90% நான் கொடுத்துக்கிறேன். பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டு காலமுக்கு மட்டும் அது பெருசாக இருக்குது நல்லா. ஆனால் இதுக்கு வந்து பெருசாகணும்னா நம்ம பேடிங் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். ஏன்னா இது 3 ரோவில், அதனால் இது வந்து அது வந்து சின்னதாக இருக்குது, இது நல்லா பெருசாக இருக்குது. 3 காலம்ஸ் இருக்கிறதுனால வந்து அது ஃபஸ்ட் ரோ காலம்ஸ் வந்து நல்லா பெருசாக தெரியுது. அடுத்த ரோ காலம்ஸ்லாம் பெருசானா அதை விட்டு அது வெளியே போயிடும். அதனால் வந்து இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 3 ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். 2 காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 காலம்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த காலம்ஸ் ரோ ஸ்பேன் எல்லாமே யூஸ் ஆகும். 3 காலம்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெளியே போயிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 1 2 ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிறது 2 காலம். இந்த 2 காலமுக்கும் சேர்த்து இது வந்து ஆர்டர் ஆகிருக்கு. 2 காலம் சேர்த்து இது ஆர்டர் ஆகிருக்கு. அதனால் வந்து நான் 3 காலம் போட்டிருக்கறதுனால 2 காலம் சேர்த்து இது எடுத்துக்கிச்சு. அங்கே பார்த்திங்களா பிளாங்க் ஆகிடுச்சு. அதனால் இது வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, இது தப்பு. அதனால் வந்து இங்கே எடுத்துடலாம், இதை எடுத்துடுறேன். இது வேணாம். நம்ம அது வந்து 2 காலம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக அது போடலாம். அது 2 காலம் சேர்த்து வந்து அது ஒன்றா எடுத்துக்கும். இப்போ வந்து ரோஸ் பேன் பார்க்கலாம். ரோஸ் பேனு எனக்கு இங்கே வராது, அது ஒரு மாதிரி எக்குத்துப்பாக போயிடும். இப்போ பார்த்திங்களா அந்த 2 ரோக்கு சேர்த்து வந்து அது எடுத்துக்கிச்சு மேலே. அதே மாதிரி தான் காலம் பார்த்த மாதிரி தான் ரோக்கும். அதனால் நான் இங்கே வந்து 3 காலம் 3 ரோ 3 காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்படி காட்டுது. அதனால் இதுவும் வேணால் எடுத்துடலாம். இதை எடுத்துடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டேபிளோட ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது வர்றது டேபிளோட ஸ்டைல். ஓகே, டேபிள் ஸ்டைல் எப்படின்னா, இப்போ TR :ஷீல்ட் அப்படி nth ஷீல்ட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த பாக்ஸ் கூட நான் ஈவன் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஒரு பேரந்தசிஸ் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இதான் டெக்ஸ்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது டெக்ஸ்ட்டோட ஸ்டைல், டேபிளுக்குள்ளே டெக்ஸ்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா பர்பிள் கலர் 2 வந்துச்சு. ஏன் இது 2க்கு மட்டும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நான் ஈவன் கொடுத்துருந்தேன். இங்கே மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 4 ரோ இருக்குது. 4 1 மேலே ஃபஸ்ட் நேம் 1 ஏசர் HP அப்புறம் ஆசஸ் 4 ரோ இருக்குது. நான் என்ன கொடுத்துருந்தேன், ஈவன் கொடுத்துருந்தேன். அதனால 1 2 வந்து ஈவன், 3 வந்து ஆடு, 4 வந்து ஈவன், அந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. இப்போ நான் வந்து ஆடுக்கு பண்ணுறேன் பாருங்கள். nth சைல்டு அதே கோடிங் தான். nth சைல்டுன்னு கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுத்தேன்னா இதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றேன். வேறு மாதிரி இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர்.
ப்ரௌன் கொடுத்து நான் வேறு கலர் மாற்றிக்கிறேன். வயலட் அந்த மாதிரி க்ரீன் போட்டுக்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஆட் நம்பருக்கு தகுந்தாமல் எடுத்துக்கிச்சு, ஈவனுக்கு அது தன்னை எடுத்துக்கிச்சு. ஈவன்னா 2 4, ஆட்னா 1 3 அதை எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்களா, இதை வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதுதான் டெக்ஸ்ட் ஸ்டைலு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் குரூப் பார்க்கலாம். காலம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ரோக்கு வந்து ஸ்டைல் பண்ணுவோம். ரோக்கு இப்போ வந்து காலமுக்கு ஸ்டைல் பண்ணுவோம். காலமுக்கு கலர், 2 காலமுக்கு கலர். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோ கலர் கொடுத்துருக்கேன்னா அதனால் காலமுக்கு கலர் வந்து காமிக்காது. அதனால் நான் ரோவுக்கு கொடுத்த கலர் வந்து எடுத்துடுறேன். இந்த கோடிங்கை மட்டும் நான் எடுத்துடுறேன். இப்போ அந்த பண்ணாங்க இல்லையா, டிஆர்னு போட்டு எந்த சைல்டுன்னு இந்த கோடிங்கை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா அந்த காலமுக்கு நான் ஸ்டைல் பண்ணும்போது அந்த கலர் வந்து காமிக்காதுங்க. இப்போ இங்கே வந்து டேபிள் கீழே வந்து கால் குரூப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கால் குரூப் அப்படின்னு எப்படி வேணும், இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணணும். இதை வந்து நான் எடுத்துடுறேன். இதுக்குள்ளே ஸ்டைல் பண்ணணும். இது இங்கேலாம் வேணும். இது இல்லை. நம்ம வந்து இந்த கால் குரூப் உள்ளே வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு H1 டேக் உள்ள ஸ்டைல்னு போட்டு போடுறாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணணும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கால் ஸ்பேன் தனியாக போடணும், சேர்த்து போடக்கூடாது. கால் ஸ்பேன் போட்டுட்டு 2 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டைலுன்னு கொடுக்குறேன். இங்கே இல்லை, சாரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வெளில போடுறேன். ஸ்டைல் அப்படின்னு போடுறேன். பேக்ரவுண்ட் கலர்னு போடுறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒரு வயலட் அது மாதிரி இருக்கும். வயலட் இல்லை ப்ளூ அப்படி நான் ஷோ பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள். இதுதான் சேவ் பண்ணுறேன். இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். அவுட்புட் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். வந்துடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணது முன்னாடி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நான் கால் ஸ்பேன் 2ன்னு கொடுத்துருந்தேன். இது காலம் 1 2 3 2 காலமுக்கு மட்டும் இது வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த டேபிளோட வீடியோ. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.